இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் உங்களுக்கு பானிபூரி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போது எல்லோ பட்டாணி எடுத்துகிட்ருக்கேன். 1 கப் எல்லோ பட்டாணி எடுத்துக்கிட்டு ஒரு 12 to 8 to 12 hours இது நல்லா ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை 4 to 5 விசில்ஸ்க்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டால் அப்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அது நம்மளுக்கு பானிபூரிக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு இது வேணும். ஸோ இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நல்லா வெந்து போய் சாஃப்ட் ஆகிடணும். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக இந்த பட்டாணி எல்லாம் அந்த ஆயிலில் போட்டுட்டு இந்த பட்டாணி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காரப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த பட்டாணி எல்லாம் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த பானிபூரி பாப்பட் யூஸ் பண்ண போகிறேன். இது ரெடிமேட். இது ஈஸியாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம். இப்போ நான் இந்த எவரெஸ்ட் பானிபூரி மசாலா யூஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு சில்லி எடுத்துக்கிறேன், ஒரு க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன் பானிபூரி வாட்டருக்கு. நான் 1/2 கப் ஆஃப் புதினா எடுத்துக்கிட்டேன். நான் 1/2 கப் ஆஃப் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 750 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பானிபூரி மசாலா ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், பானிபூரி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பானிபூரி ரெடி பண்ணிக்கலாம். பானிபூரி எப்படி சாப்பிடணும்னு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இங்கே மேலே கொஞ்சம் ஹோல் போட்டுக்கணும். இப்படியே இப்படி போட்டுக்கணும். அப்புறம் இந்த மிக்சரை இப்படி போடணும் இதுக்குள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூந்தி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் இந்த பானிபூரியோட பானியை அப்படியே ஊற்றி அப்படி இந்த பவுலில் வச்சுண்டு செம்மையாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் வைங்க. தேங்க்யூ.